வணக்க மக்களே, இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா, இந்தியா அணி வழியில் பாகிஸ்தானை வீழ்த்திய அமெரிக்க கேப்டன் பரபரப்பு பேட்டி. அதாவது ஐசிசி T20 உலகக்கோப்பை 2024 ஆண்டுக்கான கிரிக்கெட் தொடரில் நடைபெற்ற 11வது லீக் போட்டியில் பாகிஸ்தானை சூப்பர் ஓவரில் அமெரிக்கா தோற்கடித்து இருக்காங்க. டாலஸ் நகரில் நடைபெற்ற அந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த பாகிஸ்தான் கேப்டன் பாபர் அசாம் 44 ரன்களும், சதாப் கான் 40 ரன்கள் எடுத்த உதவியுடன் 150 ரன்களுக்கு 7 விக்கெட்டுகளையும் எடுத்தது. அதனைத் துரத்திய அமெரிக்க கேப்டன் மோனிக் பட்டேல் அவர்கள் 50 ரன்களும், ஆண்ட்ரீஸ் கவுஸ் 35 ரன்களும், ஆரோன் ஜோன்ஸ் 36 ரன்களும், நிதிஷ்குமார் 14 ரன்கள் எடுத்தார்கள். இதனால் 20 ஓவரில் அமெரிக்காவும் சரியாக 159 ரன்களும் 3 விக்கெட்டுகள் இழப்பிற்கு எடுத்ததால் போட்டி சமனிலும் முடிந்தது. அதனைத் தொடர்ந்து வெற்றியாளரை தீர்மானிப்பதற்காக நடத்தப்பட்ட சூப்பர் ஓவரில் அமெரிக்கா 1 விக்கெட் இழப்பிற்கு 18 ரன்களை எடுத்து அசத்தியது. சொல்ல போனால் அந்த அணிக்கு ஆரோன் ஜோன்ஸ் மட்டும் 10 ரன்கள் எடுத்தார். மிஞ்சிய 4 ரன்களை சூப்பர் ஓவரை வீசிய முகமது அமீர் ஒய்டாக போட்டு இலவசமாக வழங்கியிருக்காரு. அதனைத் தொடர்ந்து 19 ரன்களை துரத்திய பாகிஸ்தானுக்கு எதிராக 13 ரன்கள் மட்டுமே கொடுத்து 1 விக்கெட்டை எடுத்த நேத்ராவால்கர் அவர்கள் அமெரிக்காவை வெற்றி பெற வைத்திருக்காரு. இதனால் பாகிஸ்தானுக்கு எதிராக முதல் முறையாக விளையாடிய போட்டியிலேயே வெற்றியை பதிவு செய்து அமெரிக்கா வரலாற்று சாதனையை படைத்திருக்காங்க. முன்னதாக சமீபத்தில் வங்கதேசத்தை 2-1 என்ற கணக்கில் தோற்கடித்த அமெரிக்கா இந்த தொடரில் கனடாவை முதல் போட்டியில் வீழ்த்தியது. இதனால் இந்த போட்டியில் முதல் 30-40 நிமிடங்கள் நன்றாக விளையாடினால் பாகிஸ்தானை வீழ்த்துவோம் என்று அமெரிக்க கேப்டன் மோனிக் பட்டேல் அவர்கள் போட்டி துவங்குவதற்கு முன்பாகவே தெரிவித்திருந்தார். கடைசியில் சொன்னது போலவே பவர் பிளேவில் 3 விக்கெட்டுகளை எடுத்து ஆரம்பத்திலேயே பாகிஸ்தானை அடக்கியது அமெரிக்காவின் வெற்றிக்கு முக்கிய காரணமாகவும் இருந்தது. இது பற்றி போட்டியின் முடிவில் அமெரிக்கா கேப்டன் பேசியது என்னன்னு பார்த்தோம்னா, டாஸை வென்று முதல் 6 ஓவர்களில் நாங்கள் பந்து வீசி விக்கெட்டுகளை எடுத்து அவர்களை அமைதியாக வைத்திருந்த விதம் நன்றாக இருந்தது. அவர்கள் பார்ட்னர்ஷிப் அமைத்த பின் ரிஸ்க் எடுத்து விளையாடுவார்கள் என்பது எங்களுக்கு தெரியும். அதே சமயம் 160 ரன்கள் எங்களால் சேசிங் செய்ய முடியும் என்பது தெரியும். அதற்கு ஒரு பார்ட்னர்ஷிப் மட்டுமே தேவை. உலகக்கோப்பையில் விளையாடும் இந்த ஒரு வாய்ப்பு ஒவ்வொரு வருடமும் உங்களுக்கு கிடைக்காது. எனவே நாங்கள் ஒவ்வொரு பந்திலும் எங்களை ஈடுபடுத்திக் கொண்டே வெற்றிக்காக போராடுகிறோம். இதனைத்தான் கூறியிருக்காரு. அதே போல இவர் முன்னாள் இந்திய வீரர் என்ற ஒரு தகவலும் தற்போது வெளியாகி இருக்கு. அதே போல இந்திய அணி வீரர்கள் பாகிஸ்தான் அணிக்கு எதிராக என்னென்ன விஷயங்களை செய்வார்களோ அதனையெல்லாம் நோட் பண்ணி தான் தற்போது பாகிஸ்தான் அணியை அமெரிக்க வீரர்கள் வீழ்த்தி இருக்காங்க. இதன் வாயிலாக T20 உலகக்கோப்பையில் பாகிஸ்தானை தோற்கடித்த முதல் உறுப்பு நாட்டு அணி என்ற சாதனையையும் அமெரிக்கா படைத்து இருக்காங்க. மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.